Friends, time 8:32 p.m. இன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா ஜான்வரி 24 வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் தேர்ஃபார் பிரேயர் ஹியர் யுவர் ஃபாதர் விச் அட் ஹெவன் ஹல்லோட் பி த நேம். வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பேர்ட்ஸ். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive யூஸ் யுவர் டெபிட்ஸ் as we forgive யுவர் debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And the lead use not the temptations, but deliver use from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. 1. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்திலே 7ஆம் மாதம் இருந்தது. And the ark of the Lord was in the country of the Philistines 7 months. வசனம் 2. பின்பு பெலிஸ்தியர் பூஜாரிகளையும் குறிச்சொல்கிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் இவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். And the Philistines called for the priest and the diviner, saying, what shall we do to the ark of the Lord? Tell us wherewith we shall send it to this place. வசனம் 3. அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை இவ்விதத்திலும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறது அல்லாமல் அவருடைய கை உங்கள் விடாதிருந்த முகாந்தரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். And they said, if we send away the ark of the God of the Israel, send it not an empty, but in any wish return him a trespass offering, then he shall be healed, and it shall be can now unto your way. This hands is not removed from you. வசனம் 4. அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையை நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவாதியின் சாயலானபடியே 5 பொன் சொற்பங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும். Then said they, that shall be the trespass offering which we shall return to him. They answered, 5 golden embroideries and 5 golden misses, according to the members of the lords of the Philistines. For one plowshare was an all and your lords. வசனம் 5. ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சொற்பங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சொற்பங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி
தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேல், உங்கள் தேவர்கள் மேலும், உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். Wherefore he shall make an image of you or the ears, an image of you or the mice, that mere the land, and you shall give glory unto the God of the Israel, the provident true. He will legate his hand from of you, and from of you God's and from of your lands. வசனம் 6. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதும் போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவா என்ன? அவர்களே அவர் தீங்காய் வியாதித்த பின்பு ஜனங்களையே அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா? Wherefore then do ye harden your hearts as the Egyptians and a Pharaoh, a hardened their hearts, when he had worked wonderful among them, did they not let the people go and they departed. வசனம் 7. அப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டியிலே செய்து நுகப்பூட்டத்திருக்கிற 2 கறவை மாடுகளையும் பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாலாக போகவிடலாம். வீட்டிலே கொண்டு விட்டு Now therefore make a new cart, and take through the millet kennel, and which and there head come no yoke, and take the kennel through the cart, and bringing their clovers home from them. வசனம் 8. பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேலே வைத்து நீங்கள் குற்ற நிவாரண பலியாக அவருக்கு செலுத்தும் பொன் ரூபத்தின்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். And take the ark of the Lord and lay it upon the cart, and put the jewels of the gold and which you are written him for the trespass offering in a coffer by the side thereof, and set it away that it may go. வசனம் 9. அப்பொழுது பாருங்கள், அதுதான் எல்லைக்கும் போகிற வழியாய் பொத்சமேக்கும் போனால் அந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். And see if it go here up by the way of his own cost to the Bethsamas, then he had done use this great evil. But if you not, then we shall and can know that it is not is, and that some use it was a country that opened to use. வசனம் 10. அந்த மனுஷர்கள் அப்படியே செய்து 2 கரை பசுகளையும் கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளை கன்றுக்குட்டிகளை வீட்டிலேயே அடைத்து வைத்து And the man did show and took 2 and milch kennel, and take them to the cart, and showed up the calves at home. வசனம் 11. கர்த்தருடைய பெட்டியும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சொர்பங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியும் அந்த வண்டிகளின் மேலே வைத்தார்கள். And they laid the ark of the Lord upon the cart, and the coffer with the megs of the gold, and
The image of there are Emirates. வசனம் 12. அப்பொழுது அந்த பசுக்கள் பொத்சிமுக்கு போகிற வழியிலேயே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நீர் வழியாக கூப்பிட்டு கொண்டு நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பொத்சேமியின் எல்லை மட்டும் அவைகளே பிறகே போனார்கள். And the Cain took the strong yet away to the way Potsemus and went along the highway, living as they went, and turned not side and to the right, and had to the left, and the Lord of the Philistines went after them unto the borders of the Potsemes. வசனம் 13. பொத்சேமினே மனுஷர்கள் பள்ளத்தாக்கிலேயே கோதுமை அறுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்த போது பெட்டி கண்டு அதை கண்டதினாலே சந்தோஷப்பட்டார்கள். And they after Potsemé were repenting there what was in the valley, and they are lifted up their eyes and shown the ark, and rejoiced to see it. வசனம் 14. அந்த வண்டியிலே பொத்சேமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயல் வந்தது, அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டியின் மரங்களை பிளந்தது, பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தினார்கள். And the Jordan come unto the field of the Joshua, and Bethshemesh meet, and stood on there, wherein there was a great stone, and they carved the wood of the cut, and of the offered the Cain a burnt offering unto the Lord. வசனம் 15. லேவியர்கள் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் ரூபபடிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்திருந்தார்கள். பொத்சேமின் மனுஷர்கள் அன்றைய தினமே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலிகளை இட்டார்கள். And the Levites took down the ark of the Lord, and the coffer that was it with it, wherein the jewels of the gold were, and put them, and the great stone, and the man of the Potsemes offered burnt offering, and the sacrifice the some days unto the Lord. வசனம் 16. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளின் கண்டு அன்றைய தினமே எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். And when the 5 lords of the Philistines and see it, they returned to hearken the some days. வசனம் 17. பெலிஸ்தர்கள் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருக்கு செலுத்தின மூலவேதியின் சாயலான பொன் சொர்பங்களை அஸ்திரோத்துக்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. And these are the golden Emirates, which is the Philistine returned for the trespass, offering unto the Lord for the Assodo, one of Gaza, one of the Arkalon, one of the Gate, one of the Irkon, one. வசனம் 18. பொன்னால் செய்த சுண்டலிகள் என்னவென்றால், அரணான பட்டணங்களில் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்களை மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மற்றும் 5 அதிபதிகளுக்கும் அதீனமயாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களிலும் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்த நாள் வரைக்கும் பெத்சேமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலிலே இருக்கிறது. இன்னமும் இருக்குதான். அந்த இடத்த போய் பார்க்கணும் கண்டிப்பாக. Golden mice according to the member
of all cities of the Palestinians belonging to the five lords and both of the Fancare cities and of the country village, and even unto the great stone of the Hebel, whereon they shut down the ark of the Lord, and which stone remain unto the days unto this day in the field of the Joshua the Putsemit. வசனம் 19. ஆனாலும் பொத்சேமின் மனுஷர்கள் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ பேர் அடிச்சிருக்காரு. And he same the man of Putseme, because they had looked into the ark of the Lord. Even he same half the people, 50,000 and subscribed, and 10 mans, and the peoples eliminated, because the Lord and hadn't smitten my of the people with the great soul greater. வசனம் 20. அந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்தில் இருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பித்சேமின் மனுஷர்கள் சொல்லி, அந்த man of the Potseme said, and who is able to stand before this holy Lord God, and to whom and shall he go up from use. வசனம் 21. கிரிகியீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியையே திரும்பவும் அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். And they stand a messenger to the inhabitants of the Kirjath-Jearim, saying, the Palestinians have the power again the ark of the Lord. Come he down and fetch it up to you.